மௌனம் பேசியதே ரீரிலீஸ் ஆகுது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். ஓடி ஓடி லவ் பண்ற ஒரு படமா பண்ணிருந்தோம் அப்படி ஈஸியா புரிஞ்சிட முடியும். ஆனா அவர் வந்து எனக்கு லவ் பிடிக்காது பண்ணியிருந்தா 10ல ஒரு படமா வந்திருக்கும். ஆமா, ஆனா ஸ்பெஷல் ஒன்னா நிக்குது. நீங்க எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் நீ கேமராக்கு அந்த சைடுல நின்று இருக்க. ஏன் இந்த டிஸ்கஷனுக்கு மட்டும் நான் வந்தே ஆவேன், நான் தான் உள்ள உட்காருவேன் அப்படி. பொருள் அந்த மாதிரி பொருள்னா என்ன பொருள்? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீ அந்த படத்தை பாத்திருக்க அப்படி 2K கிட்ல 2000 கரெக்டா 2000 ஒரு 3 வயசு இருக்கும் போது அந்த படம் வந்திருக்கும். 3 வயசுல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சின்னதாய் பெண்ணே. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த 60 ஆயிடுச்சு ரொம்ப பிடிக்கும். அவனோட அண்டர்ரேட்டட் சாங் தெரியுமா? அது ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் லவ் வரும்போது தான் அதுல இருக்க ஃபுல்லா இருக்கிற ஆல்பம் எந்த வயசுல வந்தது? இதெல்லாம் இப்ப தெரிஞ்சு மைக் இருக்கு, கேமரா இருக்கு, வீட்ல பாப்பா லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. கும்பி அடிச்சுட்டு போயிடாதீங்க. நம்ம டிஸ்கஷன் பண்றோம்ல, நான் உன்னை இன்டர்வியூ பண்றேன்னா எப்படி இது என்னன்னே தெரியல. அவரோட கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கண்ணு என்னையா வர்ணிச்சுக்கிட்டு இருக்கு. அமீருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்னா, என்ன தைரியத்துல வந்து சூர்யாவுக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. சூர்யா வந்து லவர் பாய், அவரை கூட்டு வந்து ஏன்டா காதல் பண்றீங்க அப்படின்னு பேச வைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய அஃபென்சிவான விஷயம் தெரியுமா? அதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து நிறைய பேரோட ட்ரீம் கேர்ள், ஃபேவரட் கனவுக்கு அதுதான்டா நான் இங்கிலீஷ்ல ட்ரீம் கேர்ள். ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது, ரோட்ல, பார்க்ல, பீச்ல, எங்க போனாலும் நீங்க தானடா. எதுக்கு கிளாப் பண்ற? இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். வாழ்த்துக்கள். அதாவது நிறைய டிஸ்கஷன்ஸ் இங்க பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பாத்துருக்க மாட்டீங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோம். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆளை பாத்துருக்கேன். ஏன்னா நிறைய டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் நீ கேமராக்கு அந்த சைடுல நின்று இருக்க. பட் ஏன் இந்த டிஸ்கஷனுக்கு மட்டும் நான் வந்தே ஆவேன், நான் தான் உள்ள உட்காருவேன் அப்படின்னு வந்தேன். பொருள் அந்த மாதிரி பொருள்னா என்ன பொருள்? இந்த பொருளை நான் தான் எத்தாகணும் அப்படின்னு எனக்கே தோணிச்சு. மௌனம் பேசியதே ஆமா ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம் நான் எனக்கு. இது மௌனம் பேசியதே ரீரிலீஸ் ஆகுது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். கிட்டத்தட்ட 23-24 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுற படம். எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீ அந்த படத்தை பார்த்திருக்க அப்படிங்கிறது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. லவ் பண்ணவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த லவ் ஃபீல்ல இருக்கு. ஜஸ்ட் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்திருப்பாங்க, இல்ல அந்த ஸ்டோரி பார்த்திருப்பாங்க. சரி, எனக்கு படத்தோட டிஸ்கஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் மௌனம் பேசியதை எப்படி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல பாட்டை பாத்தியா, எதை பார்த்த, அது தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. ஏன்னா நீ வந்து 2K கிட்ல 2000 கரெக்டா 2000. ஓகே, ஏன்னா படம் அந்த நீ குழந்தைய ஒரு 3 வயசு இருக்கும் போது அந்த படம் வந்திருக்கும். 3 வயசுல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. 3 வயசுல வந்தது. சரி, எனக்கு அப்ப எதுவுமே தெரியாது. ஓகே, ஒரு பாட்டு தான், சின்னதாய் பெண்ணே, அந்த பாட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த 60 ஆயிடுச்சு மணிவிழா முடிஞ்சிடுச்சு பாட்டு இருக்குல்ல, ரொம்ப பிடிக்கும். ஓகே, டிவில போட்டா நம்ம இவனோட அண்டர்ரேட்டட் சாங் தெரியுமா? அது ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு தெரியாது. எனக்கு பாட்டு சவுண்டு பாட்டு எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அந்த பாட்டு மட்டும் அடிக்கடி கேட்பேன், அது ஸ்கூல் டைம்ஸ்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் லவ் வரும்போது தான் அதுல இருக்க ஃபுல்லா இருக்கிற ஆல்பம். எந்த வயசுல வந்தது? இதெல்லாம் இப்ப தெரிஞ்சு. மைக் இருக்கு, கேமரா இருக்கு, வீட்ல பாப்பாங்க, கும்பி அடிச்சுட்டு போயிடாதீங்க. சரி ஓகே, ஒரு சொல்லானே ஃபர்ஸ்ட் லவ் வரும்ல, அப்போ வந்து இந்த ஃபிளேவர் இல்லாம யாருமே லவ் பண்ண மாட்டோம். ஓகே, அந்த மாதிரி ஃப்ளேவர் இந்த படமே அப்படிதான் இருக்கும், பாட்டு அப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உன்னோட லவ்வுக்கு வந்து நிறைய, அதாவது இந்த படம் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நிறைய படம் இருக்கு லவ்வை கனெக்ட் பண்றதுக்காக. அதுவும் பர்டிகுலரா இந்த 2K கிட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிற படங்கள் வந்து ரொம்ப ரீசெண்ட் படங்களாக தான் இருக்கும். பட் நீ வந்து மௌனம் பேசியதேன்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எனக்குமே ரொம்ப பிடிச்ச படம். 90s கிட்ஸ் வளர்ற டைம்ல வந்த அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அந்த சின்ன வயசுல இருந்து அந்த ஸ்டேஜ்ல வந்த ஒரு படம்ல அது. அதனால ரொம்ப சூப்பரான ஒரு படம். படத்துல வந்து நம்ம டிஸ்கஷன் பண்றோம்ல, நான் உன்னை இன்டர்வியூ பண்றேன்னா எப்படி இது என்னன்னே தெரியல. படத்தை பத்தி பேசதானே வந்து. சரி ஓகே, படத்தோட இந்த படம் ரீரிலீஸ் ஆகுது எல்லாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது நான் ஒரு விஷயம் வந்து ரீல்ல வந்து பார்த்தேன். அமீர் சாரே வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு, இந்த படத்தை நிறைய வாட்டி பார்த்துருப்போம், இந்த ஆங்கிள் பார்த்துருப்போமா அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, படத்துல வந்து 3 ஹீரோயின் இருக்காங்க. த்ரிஷா, நானும் பார்த்தேன். அது பார்த்து 3 ஹீரோயின் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் 2 ஹீரோ இருக்காங்க. படத்துல வந்து ஒரு கட்டி பிடிக்கிற சீன் இருக்காது, ஒரு குத்தாட்டம் போடுறப்ப இருக்காது, கிஸ் இருக்காது. இந்த ஆங்கிளை யோசிச்சே பார்க்கல. அதாவது இதெல்லாம் வந்து இருந்தா எப்படி ஒரு படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ நம்மள, அந்த சாட்டிஸ்ஃபை வந்து இந்த படம் நம்மள பண்ணிருக்குன்னா, இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தோணுது, ஆமால இது எப்படி நடந்தது அப்படின்னு. நம்ம கிட்டத்தட்ட 96ல நமக்கு ஒண்ணு வந்துச்சுல, 96ல வந்து என்னடா ஒரு அதுல கனமா இருக்கும் ஆர்ட். படம் முடியும் போது ரொம்ப வெயிட்டா இருக்கும். இல்ல நான் சொல்றது வந்து அந்த ஃபீல் சொல்றேன். ஆமா, என்ன ஒரு லவ் படம், இவ்வளவு இன்டென்ஸான லவ் படம்,
ஒரு கிஸ்ஸிங் சீன் கூட இல்ல ஒரு அப்படின்னும் போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஆமா, அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ணியிருக்காரு. அதை பத்தி யோசிக்கவே வைக்க மாட்டாரு. இந்த சீன்ல இவர் பண்ணலையே, அந்த மாதிரி ஒரு தாட்டே வராது நமக்கு. நம்மளை தாண்டி அது யோசிக்கவும் மாட்டோம், படத்தோட போயிடுவோம். ஆமா, அது சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. மெயினா நம்ம டைரக்ஷனை வச்சு நிறைய விஷயங்கள், இப்போ நம்ம யாரை பத்தி பேசினாலும் டைரக்ஷன் அப்படின்னு வருவோம் நம்ம. அதனால தனியா அதை பேசணும்னு இல்லை. இப்போ எப்படின்னா கேரக்டரைசேஷன் ஒன்று இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்தில் அந்த டைம்ல வந்த படங்களோட லவ் ஸ்டோரியில இது ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரைசேஷனா இருக்கும். ஏன்னா சூர்யா எப்படி எடுத்து பண்ணியிருப்பாரு, சூர்யா வச்சுக்கிட்டு யோசிச்சு எவ்வளவு தைரியம் இருக்கும் அமீருக்கு. சூர்யா வந்து ஞாபகம் வருதுண்ணே, சூர்யா வந்து எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து சூர்யா வந்து நான் பெருசா அவருக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் வந்து விஜய் ஃபேனாவே இருப்பேன், விஜய் படம் பார்ப்பேன், அப்படியே போயிடுவேன், ரஜினி படம் பார்ப்பேன், இந்த மாதிரி போயிடுவேன். சூர்யா அது இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அழகா தெரிய ஆரம்பிச்சாரு. எனக்கே அழகா தெரிய ஆரம்பிச்சாரு. ஆண்களுக்கே அவர் மேல ஆசை வராங்க, அந்த மாதிரி ஒரு அழகு இருக்கும் அவருக்கு. ஆமா, அவரோட கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கண்ணு என்ன வர்ணிச்சுக்கிட்டு இருக்கு, சத்தியமா செம்ம அழகா இருப்பாங்க. ஆமா, கண்ணுல வந்து லென்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ட்ரை இருக்கும். ஓகே, அது லுக் நீங்க எவ்வளவு பெரிய ஜோக் வச்சாலும் சிரிக்க மாட்டாரு, அந்த மாதிரி ஃபேஸ். லைக் அவரோட கேரக்டராகவே நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தேன். அமீருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்னா, என்ன தைரியத்துல வந்து சூர்யாவுக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்தாருன்னு தெரியல. ஏன்னா சூர்யா வந்து லவ்வர் பாய், அவரை பார்த்து பிடிக்காத பெண்களே இல்லை அந்த டைம்ல, ஓகேவா. அவரை கூட்டு வந்து ஏன்டா காதல் பண்றீங்க அப்படின்னு பேச வைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய அஃபென்சிவான விஷயம் தெரியுமா. ஆனா அதை எடுத்து பண்ணிருக்காரு. உண்மையான விஷயம். அன்னைக்கே அது நம்ம புரிஞ்சிருந்தா முன்னாடி ஏறி இருப்போனே, முன்னுக்கு வந்துருப்போம். என்ன அவருக்கே கிளைமேக்ஸ்ல வந்து லவ் வந்துரும். அதுதான் அப்ப அது புரிஞ்சிருந்தா ஓகேவா. சோ அப்படி ஒரு கேரக்டரை வந்து சூர்யா கொடுத்தது வந்து அது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவர் ஈஸியா இப்போ ஒரு லவ்வர் பாயா வலிஞ்சு என்ன சொல்றது ஓடி ஓடி லவ் பண்ற ஒரு படமா பண்ணியிருந்தோம், அப்படி ஈஸியா புரிஞ்சிட முடியும். ஆனா அவர் வந்து எனக்கு லவ் பிடிக்காது பண்ணியிருந்தா 10ல ஒரு படமா வந்திருக்கும். ஆமா, ஆனா ஸ்பெஷல் வேணா நிக்குது. இப்போ வந்து அந்த கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் புள்ளியாவே இருக்கும். ஏன்னா அதுக்கு அந்த கேரக்டரை சொல்றதுக்கு ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டு நந்தா இருப்பார்ல, அவரோட ஃப்ரெண்டு வந்து என்னை வந்து கல்யாணம் நடக்கும், என்ன அந்த பொண்ணை கூட சேர்த்து வைங்க, லவர் கூட என்ன சேர்த்து வைங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகே, இப்போ சூர்யா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கர இல்ல ஹீரோனாலே எப்படியே லவ் சேர்த்து வச்சுட்டு கரெக்ட் ஹீரோனாலே லவ் சேர்த்து தானே வைப்பாங்க. ஃப்ரெண்டு வேணா சேர்த்து வைக்காம இருக்கலாம், கண்டிப்பா போய் ஹீரோ சேர்த்து தான் வைப்பாரு அப்படின்னு போய் பார்த்தா என்னென்னமோ பேசி அந்த பொண்ணு அந்த வீட்டுல சேர்த்து வச்சுட்டு வருவாரு. அவ்வளவுதான். அதான் அவர் நல்ல முடிவு எடுக்க வச்சிருக்காரு. இதுதான் இந்த படத்தோட மூடு, இதுதான் இவரு அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா அந்த சீன்லயே கன்வே பண்ணுவோம். படத்தோட நீ படமே பார்க்க வேணாம், அந்த 10 நிமிஷத்தை பார்த்தா அந்த சீன் அப்படிங்கறது ஆயிடும். சோ இப்போ நம்ம இங்க இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஹீரோ கொஞ்சம் இப்படிதான் இருப்பாரு, ஆனா இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு லவ் வரணும், லவ் சொல்லாமே வரணும். இப்போ அப்படி வரணும்னா அப்ப அதுக்கேத்த மாதிரி ஒரு சீனு, அதுக்கேத்த மாதிரி ஒரு ஆள் இருக்கணும்ல. அங்கதான் த்ரிஷா வராங்க. அதான் சொல்றேன், இன்னைக்கு வந்து நிறைய பேரோட ட்ரீம் கேர்ள் ஃபேவரட் கனவுக்கு அதுதான்டா நான் இங்கிலீஷ்ல ட்ரீம் கேர்ள். சோ அப்படி இருப்பாங்க. ஆனா த்ரிஷா வராங்க, அதுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேரக்டர் கொடுத்து இவங்க 2 பேரோட சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். த்ரிஷா இவருக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் தெரியுமா. நீ வந்து அட்ரஸ் நீ நான் சொல்ற ஆளை போய் பாரு, இவன் தான் கரெக்டான ஆளு, பெட்ல ஜெயிப்பாங்க, சரி பண்ண முடியாது அந்த மாதிரி போய் அந்த மாதிரி ஒரு டிராவல் போகும். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம் எப்படி வந்து ஜாயின் ஆக போறாங்க, எங்க சேர போறாங்க, அந்த மிட் பாயிண்ட் எங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது உனக்கு எப்படி இருக்கும் இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது? அது உண்மையிலேயே வந்து பயங்கரமான. இப்ப நான் இருங்க, நான் ட்ரூத்தை சொல்றேன். இப்ப என்கிட்ட யாருன்னா வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கேன், நான் கூட்டின்னு போய் விட்டுருவேன். ஆமா கரெக்ட், சரியா. ஆனா அவர் அப்படி பண்ண மாட்டாரு. ராயல் என்ஃபீல்ட் பைக் வேற வச்சிருப்பாரு, பயங்கரமா இருக்கும் அந்த பைக், செம ஸ்டைலா இருப்பாரு. அதுல உட்காரும் போது அங்க போய் கேளு சொல்லுவாங்க, சொல்ற விதம் சூப்பரா இருக்கும். அது அப்படியே இங்க போங்களேன், போங்களேன். அங்க ஒரு படத்துல பில்லா எப்படி சொல்லாரு, சில்லற இல்ல போங்கடி, அந்த மாதிரி கேரக்டர். ஆமா, அது முன்னாடியே வந்து அந்த மீமை வந்து சூர்யா அந்த படத்துல பண்ணிருப்பாரு. செம சீனா அது. ஆனா அதுக்கப்புறம் போற சீன் எல்லாமே நல்லா இருக்கும். ஆமா, எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் டைலாக் வந்து இந்த இப்ப கூட சூர்யா அவர்களே வந்து அவரோட சோசியல் மீடியால போட்டிருந்தாரு, நல்லா தானடா இருந்தீங்க, அந்த ஒரு டைலாக் இருக்கும். அது வந்து என்ன சொல்றது, இந்த சமுதாயத்துல நடக்கிற விஷயத்த இந்த ஆங்கிள் இருந்து ஒருத்தன் பார்த்து பேசினா எப்படி இருக்கும். எல்லாருமே லவ்னா உடனே லவ் அப்படின்னா யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, இறங்கிடும், நம்ம ஒரு ஸ்டெப் இறங்கிடும். ஆனா ஒருத்தன் லவ்னா கூட அங்கேயே நிக்கிறான், ஏன்டா இதை பண்றீங்க அப்படின்றது வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க வேலையை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லவ் மேல இப்படி ஒரு ஆங்கிளை எடுத்துட்டு வந்ததே முதல்ல இந்த கேரக்டர் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல லவ் பிடிக்காத ஹீரோயின், லவ் பிடிக்காத ஹீரோ அப்படின்னு இருக்கும், வில்லன்கள் விட்டுரு. பட் ஒரு ஹீரோயினே பேசுறத வந்து
இந்த படத்துல இருந்து அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் லைலா வந்து காலேஜ் டைம்ல ஒரு ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க, அவர் அப்பயே ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் இந்த வயசுல ஒரு அட்ராக்ஷன் தான், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு. இன்னைக்கு ஆனா இந்த படம் வந்திருந்ததுன்னா பூமர்னு இருப்பாங்க. ஆமா. ஆனா நம்ம அந்த படத்தை வந்து அன்னைக்கு கொண்டாடி அது தீர்த்து கோல்டன் பீரியட் போல. இந்த படம் ரிலீஸ் ஆகி அது ஓடிச்சா இல்லையா தெரியல. ஓடிச்சு நல்லதா. அப்படியா? நல்லதா. ஆனா செம்ம டைம் போல. அது அது வந்து- ரிலீஸ் ஆயிருந்தா இன்னைக்கும் நின்னு பேசுது இல்ல. எங்க காலேஜுக்கு ஒரு வாட்டி அமீர் சார் வந்திருந்தாரு, வேற ஒரு இன்டர்வியூக்காக வந்திருந்தாரு. நாங்க சும்மா ஆடியன்ஸா உட்காந்துருந்தோம். அப்பயும் நான் அவர்கிட்ட பார்த்துட்டு அதான் சொன்னேன், சார் நான் இப்பயும் உங்க படம் வந்து என் லேப்டாப்ல வச்சிருக்கேன். என்னடா சொல்ற அப்படின்னு. என்னடா சொல்றீங்க? அவரு ரிலீஸ் ஆன புது படம் ஏதாவது வச்சிருப்பேன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. நான் பேரோட சொன்னேன், சார் நான் மௌன பேச செம்ம ஃபேன் சார், நீங்க எந்த படம் அதுக்கப்புறம் என்ன படம் பண்ணிருப்பாரு எல்லாமே ஓகே தான், இந்த படத்துக்கு நான் இன்னும் ஃபேன் பாய் சார். என்னோட திருப்தியா இருந்தது எனக்கு சொன்னதுக்கு அப்புறம். ஓகே. ஆனா ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரியில அதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் நந்தா கேரக்டர் வந்து ஒரு ப்ளே பாயா இருப்பாரு. ப்ளே பாயா அவர் ட்ரை பண்ணுவாரு. ப்ளே பாய் கிடையாது அவரு. இல்ல ப்ளே பாய். ஓகே, அது நம்ம வந்து ஒரு ரிசல்ட் விட்டுருவோம், அது சக்சஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சான்றது விட்டுரும். ஆனா அவர் ஒரு ப்ளே ஜொல்லு பாய். ஒரு ஹீரோ கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு இப்படி இருக்கான் அப்படின்னும் போது இந்த காம்பினேஷனும் நல்லா இருக்கும். ஹீரோக்கு லவ்னா பிடிக்காது, ஃப்ரெண்டுக்கு லவ் பெண்கள் சொல்றவனு பிடிக்காது, பெண்களே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். பெண்ணுனாலே பிடிக்கும். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளான அந்த ஒரு இது இருக்குல்ல, இவர் வந்து பயப்படுவாரு, ஐயோ இவன் வேற ஏதாவது பண்ணி விட்டுருவான், லவ் பண்றதே மறைப்பாரு. ஆமா இவர்கிட்ட. சோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அது குரூப் ஆஃப் 3 ஃப்ரெண்ட்ஸ்ங்கறத கரெக்டா காட்டியிருப்பாங்கண்ணே. 3 பேர் தான். ஆமா, நீங்க எங்க போனாலும் சரி, ஆனா உங்களுக்கு ஃபிட்டானவங்க கரெக்டா 3 பேர் தான் இருப்பாங்க. அதேதான் அதே ரோல் இதுல ஃபாலோ பண்ணிருப்பாங்க. சூப்பரா வந்திருக்கும். அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு நல்லா தெளிவா இருப்பாரு, ஒருத்தர் ரூல் பண்ணுவாரு, ஒருத்தர் வந்து அடங்கி போயிருவாரு, ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்றது, இது எல்லாமே சூப்பரா பிளெண்ட் ஆயிருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல. ஆமா. எனக்கு இன்னொரு சீன் வந்து இந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது, ரோட்ல பார்க்ல பீச்ல நீங்க தான் இந்த டைலாக் இருக்குல்ல, அது இன்னைக்கு போட்டாலும் தகும் தெரியுமா? இன்னைக்கும் நீ வந்து பார்க்ல போய் பாரு, இன்னைக்கும் நீ போய் பீச்ல போய் பாரு, அந்த டைலாக் இங்கேயும் வந்து பொருந்தும். ஆமா, ஒரு டைலாக் வீட்டுல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டீங்கன்னா வீட்டுல போய் அவ்வளவுதான். இது மேல ஒரு கேள்வியே கிடைக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அது என்னன்னா, லவ்ல இருக்கிறவங்களுக்கு இது வந்து என்ன, எங்களுக்கு இதுதான் எங்களோட லவ் பண்ணா பீச்சுக்கு போவோம், லவ் பண்ணா பார்க்குக்கு போவோம், இதுல இருக்கு தியேட்டருக்கு போவோம், இதுல என்ன இருக்கு, நாங்க அன்பு பரிமாறிக்கிறோம், எங்களுக்கு இதுதான் இடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க வச்சுக்கோ. அது லவ் இல்லாதவன் இல்ல லவ் பிடிக்காதவனோட ஆங்கிள் ஒண்ணு இருக்குல்ல. நார்மல் காமன் பீப்புள் இப்போ வேற யாருன்னா வயசானவங்க நடந்து போட்டோம், அவங்க என்ன வயசானவங்களுக்கு அது பிடிக்காது, ஓகேவா? இல்ல லவ் பிடிக்காதவன் எப்படி அதை பேசியிருப்பான், அது அழகா டைலாகோட, அதுவும் ரொம்ப பயங்கர ஸ்டைலிஷாவோ இல்ல ஒரு மாதிரி கவித்துவமாலாம் இருக்காது, ரொம்ப ஆர்டினரியா நீ என்ன பேசியோ அந்த மாதிரி அப்படி இருக்கும். அந்த படமுமே அந்த மூட்ல தான் இருக்கும். அண்டு எடுத்தோம் கவுத்தோம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு போயிடுவாரு. ஆமா. உனக்கு வேற என்ன விஷயம் இதுல பிடிக்கும்? இந்த படத்துல வர எல்லா ஆல்பம் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்பம் சாங்கா? இந்த படத்துல இருக்கிற ஆல்பம்ல இருக்கிற எல்லா அதுதாங்க தம்பிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால அப்படிதான் பண்ணுவா. அப்படி கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் சாங்ஸ் பிஜிஎம், அதுவும் அந்த அந்த சீன் பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து த்ரிஷாக்கு வந்து ஆள் இருக்கிற மாதிரி எதுவும் காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா திடீர்னு வந்து கௌதம் நான் சொன்னல உன்ன மாதிரி ஒரு ஆளு, அப்போ ஒரு என்ன திங்க் பண்ணிருப்பாரு, நம்ம இவ்வளவு நாள் லவ் பண்ணிருப்போமே, ஒன் சைடு ஆயிட்டு இருக்கோம். இது இப்போ நம்ம லவ்வே பண்ணல, நம்ம சிங்கிளா தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லவ் வரும்போது அது லவ்வா என்னன்னு எதுன்னு தெரியாது, நம்மளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். அவர் அது மாதிரி இதுல தான் மாட்டிப்பார். ஃபீல் பண்ணிட்ட பிறகு திடீர்னு இவர்தான். அந்த ஸ்கிரீன் பிளேல எங்கேயுமே நமக்கு டவுட்டே இருக்காது. ஒரு த்ரில்லர் படத்துல நீ இப்படி ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று கிளைமாக்ஸ்ல வைக்கிறனா வேற, நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம், அங்க வேற ஒன்று நடக்குது அப்படின்னா த்ரில்லர் படம். ஒரு சாஃப்டான படம், ஒரு ஃபீல் குட் படம், ஒரு லவ் படத்துல இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இது தெரியுமா? கிளைமாக்ஸ்ல வந்து படத்துல ஆடியன்ஸ் வந்து அவங்க தான் ஹீரோயின் நினைச்சேன், அவங்க தான் ஹீரோயின் பா, அவங்க தான் லவ் பண்றாங்க, எப்போ இது சேர போறாங்க, அழகா போகுதுல்ல, செம்மையா இருக்குல்ல, ஏன் டமால்னு போட்டு உடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வரும்ல. ஆனா அது ரொம்ப பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்கு. அந்த ஹார்ட் பிரேக்கை எப்படி நீ கடந்து போகணுன்ற அந்த சீன் அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஹார்ட் பிரேக்கு என்னன்னு அந்த ஹார்ட் பிரேக் பட்டவனுக்கு தானே தெரியும். அதுல சூர்யாவுக்கு அதை பெரிய விஷயமா கன்சிடர் பண்ண மாட்டாருன்ற. ஆமாண்ணே, அப்புறம் டக்குன்னு யோசிச்சுருவாரு அந்த மாதிரி கிளாரிட்டியா, இவ்வளவு கிளாரிட்டி. அப்போ வந்து அந்த கேரக்டரை ரொம்ப அழகா எழுதிருந்தாங்க. சரி போவோம், இவர் போய் சரகடிக்கு போறாரு போல, நந்து போனாரு, பாட்டு வருது, சீனே மாறிச்சு. ஒரு ஓகே நீ ஃபீல் பண்ணுவ, வலிக்குதுதான், ஆனா இவ்வளவு கிளாஸா வலிக்குது பத்தியா அவருக்கு, காதல் செய்தால் பாவம்னு சொல்லி சரி பழைய ஃபார்முக்கே போயிடலாம்டா போனாரு பாட்டு. நானே ஒழுங்காதான் இருந்தேன், தேவையில்லாம நீ வந்து பேசுனா. பட்
அங்க வந்து அந்த பொண்ணை பெருசா குறை சொல்லலைன்னா காதல் செஞ்சா பாவண்டா நான் தாண்டா தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளோட கோட்பாட்டுல இருந்திருக்கணும், தப்பு பண்ணது தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல போகும். பட் நம்ம லைஃப்ல சிலதெல்லாம் நடக்கும். நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவோம். அது லவ்வா இருக்கலாம், இல்ல பேஷன் ரிலேட்டடா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது நம்ம கிட்ட வந்து வராது. நம்ம போட்டு முட்டிக்கிட்டே இருப்போம், வராது. ஆனா வேற ஏதோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற லைஃப் லெசனோ அடியோ ஏதோ ஒன்று நடக்கும். நடந்து நம்ம வேற மாதிரி மாறுவோம் பாரு. நம்ம லைஃப்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க பெர்ஸ்பெக்டிவ் உடஞ்சு வேற ஒன்று பார்ப்போம். அந்த சமயத்துல நமக்கு நடக்க வேண்டியது நடக்கும். அது லவ்வா இருக்கலாம், கல்யாணம் தானாவே அமையும். அப்போ லைஃப் என்ன சொல்ல வரும்னா, நீ இந்த டைம்ல உனக்கு இது கிடைச்சிருந்தனா இதை நீ சரியா யூட்டிலைஸ் பண்ணிருக்க மாட்டோம். இப்போ நீ உனக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்குமா, நீ ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சிருப்ப, இந்த இடத்துல உனக்கு இது கிடைக்கும், அப்போ நீ பாரு அப்படின்னு ஒண்ணு. அது இன்னுமே அழகா இருக்கும். அதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ். நம்ம விட்டதெல்லாம் விடவே அது ரொம்ப சூப்பரா வந்தாங்க. நம்ம இது படம் கேட்டீங்களா, இந்த படம் நீ எப்படி பார்த்த அப்படின்னு. லவ் பண்ணும்போது இது எல்லாமே கனெக்ட் ஆச்சு. பாட்டு தான் கனெக்ட் ஆகுதுன்னு நினைச்சேன், படமே கனெக்ட் ஆகுது. ஏன் நீ யாரையா லவ் பண்ணி கிளைமேக்ஸ்ல வேற நான் போட்டு வாங்கி ஊருக்கு இந்த கதையை சொல்லி உண்மையிலேவா? ஆமா, அடப்பாவீங்களா? இப்ப நடக்கதோ இல்லையோ சரிங்களா. இப்போ வந்து நம்ம வரவங்க த்ரிஷாவை பார்த்துட்டோம்னா, இப்போ த்ரிஷா மாரி ஒருத்தங்க வச்சுக்கீங்கன்னா, இப்போ பார்த்துட்டோம், லவ்ல வந்துட்டோம், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவங்க கூட்டின்னு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கேன். இப்போ அதுல இருந்து நம்ம வெளில வரணும்ல. சீரியஸாவே அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சா? இது எல்லாமே நடக்கும், ரியல் லைஃப் கதையா. ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்றவங்களுக்கு லைஃப்ல இது எல்லாமே நடக்கும். ஓகே ஓகே. அதுல இருந்து வெளில வரணும்ல அவங்க. இது நடந்ததும் அதுல இருந்து வெளில வந்து பாக்குற எல்லாருமே நமக்கு லைலாவா தெரியும். இவங்க லைலாவா இருப்பாங்களோ, இவங்க லைலாவா. பாக்குறவங்க எல்லாம் லைலா கிடையாது, உன்கிட்ட வராங்க பத்தியா, அவங்கதான் லைலா. அதுதான் பார்த்தவங்களா லைலா கிடையாது. அதுலயே ஃபில்டர் பண்ணணும். நமக்குன்னு இருக்கவங்க நமக்கு தேடி வரும். அப்பதான் ஒரிஜினல் லைலா வெளில வராங்க. ஒரு ஈஸியா அந்த படம் வந்து ஒரு பயங்கர டிராஜடிக்கல் எண்டா வெளியில வரும்போது ச்சே அப்படின்ற ஒரு ஃபீலா வந்திருக்க வேண்டிய ஒரு படம். லாஸ்ட் அந்த ஒரு 2 நிமிஷம் இருக்கு பத்தி, அந்த லைலா வந்து ஒரு விஷயம் ஒன்று நடக்கும்ல, அந்த சீன் நடக்கலாம் சத்தியமா ரொம்ப கஷ்டப்படும். ஆமா ஆமா. அப்படியுமே அந்த படம் ஹிட் ஆயிருக்கும். அதுவுமே அதை என்ன சொல்றது, நமக்கு நம்ம ஊர்ல அந்த டிராஜிக்கல் எண்டுக்கு வந்து ரொம்ப பெரிய மவுஸ் இருக்கு. ஆனாலும் அந்த படம் ஹிட் ஆயிருக்கும். பட் ஏன் இப்படி ஒரு ஹோப்பை கொடுத்து அனுப்புமே வெளியில, நீ ஏன்டா லவ் பண்ணா நன்றி சார், ஒரு ஹோப்பை கொடுத்து வெளியில அனுப்புவோம் வா அப்படின்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவ். வந்து நம்ம அதுவுமே யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். லைலா என்ன லைலா வராங்க அப்படின்னு இருந்திருக்கும். இவங்க என்ன பண்றாங்க இங்க அப்படின்னு. நான் சரி இதுக்கப்புறம் வந்து ஏதோ சும்மா என்ன சொல்ல, இப்போ படம் என்ன முடியுதுன்னா சும்மா ஃபன்னுக்காக ஒரு சீன் வச்சுட்டு முடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். பார்த்தா இவங்க லவ் ஸ்டோரி காட்டுறாங்க. லவ் அதுவுமே ஒரு பயங்கரமான இது. ஓவராலா படம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கேரக்டர்ஸ் நமக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸாக இருக்கும், நிறைய சீன்ஸ் ரொம்ப பிடிச்ச சீன்ஸாக இருக்கும். சாங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சாங்ஸ் இருக்கு. காதல் செய்தால் பாவமா இருக்கட்டும், 60 ஆயிடுச்சு, அது 60 வேலண்டைன்ஸ் டே வந்தாலே அந்த பாட்டு தான். யாராவது யோசிச்சு பார்த்துருப்போமா வேலண்டைன்ஸ் டேக்கு 60 பாட்டி வந்து டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கு அதனால தானே அந்த பாட்டே பிடிச்சது. என்னடா இது தாத்தா பாட்டி, நீங்க சூர்யா வருவாரு, இவர் என்ன பண்ண போறாரு, மொத்த ஸ்டேஜ் முடிச்சு விட்டுருவாரோ, டான்ஸ் ஆடுவாரு. என்னடா நடக்குதுங்க, டான்ஸ்லாம் ஆடுதுங்கிற ஒரு ஃபீல் அந்த மாதிரி ஆயிடும். அதெல்லாம் நல்லா இருக்கும். அவர் இப்ப சொன்னாரு, காதலுங்கிறது இங்கிருந்து வரக்கூடாது, இங்கிருந்து வரணும். இப்போ காதலுங்கிறது இங்கிருந்து வரக்கூடாது, இங்கிருந்தும் வரக்கூடாது அப்படிங்கறது முடிச்சிடணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ஃபுல்லாவே உன் லைஃப்ல வந்து இந்த படத்தை எவ்வளவு கனெக்ட் பண்ணி பாத்துருக்க. இது ஒருத்தருக்குமே கனெக்ட் ஆகும். லவ் பண்ற எல்லாருக்குமே இந்த ஆல்பம் சாங் எல்லாமே வந்து மேட்ச் ஆயிடும். ஆமா, அது ஆல்பம் சாங் இல்ல, சாங். ஐயோ, இந்த சாங் எல்லாமே மேட்ச் ஆயிடுங்க. படமே மேட்ச் ஆகும், லைக் டைலாக்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகும். இப்போ இது வந்து ரீரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது எனக்கு எது தெரியுமா பார்க்க ஆசையா இருக்கு, இன்னைக்கு இருக்க இந்த ஜென்சி கிட்ஸ் எப்படி வந்து இந்த படத்தை பார்க்க போறாங்க. கண்டிப்பா பசங்க இதை பாருங்கண்ணே. ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த நம்மளோட என்ன சொல்றது கல்ச்சர் அப்படின்னு போல நான், பட் சில விஷயங்கள் நம்ம மாறுதுல. கொரியன் சீரிஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம், அப்புறம் இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறுது. ஒரு லவ்வுக்காக அவ்வளோலாம் யாரும் வெயிட் பண்றது கிடையாது. இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து ஓகே நீ பேசலையா, நான் வேற இன்னைக்கு வந்து ரொம்ப மெச்சூர் ஆயிட்டாங்க. ஓகே லவ்வுக்கு வந்து உயிரை கொடுக்கணும், மெச்சூரிட்டி அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலா போயிட்டு இருக்கு. இப்போ எதுவுமே வந்து அந்த அளவுக்கு எவர் கிரீனா இல்ல. நம்ம ஃபீல் பண்ண ரீல்ஸ் காலத்துல இருக்கும். நம்ம ஒரு நிமிஷத்துக்கு மேல ஒரு ரீலை தள்ளிடணும், அந்த அளவுக்கு பொறுமை இல்லாத ஒரு டைம். ரொம்ப மொக்க பண்ணுறாங்க அப்படின்னு தட்டி விட்டுருவாங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் படம் வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் எப்படி பார்க்க போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா டிவியில போடுவாங்க, கேடிவில அடிக்கடி போடுவாங்க, இல்ல நிறைய ஓடிடியில கூட இருக்கலாம், சன்நெக்ஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கலாம். பட் தேடி போய் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. நிறைய பேசியிருக்கோம் மௌனம் பேசியது அப்படி. ஆனாலுமே அந்த படம் ஒரு அண்டர் ரேட்டட் படமா தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து இந்த படத்தை எப்படி அணுக போறாங்க, அவங்க பார்த்து அவங்களோட
பார்வை என்னவா இருக்க போகுது. ஓகே, ஒரு 90s 2K வரைக்கும் அவங்களுக்கு இந்த படத்து மேல இருக்கிற ஒரு இது விஷயம் வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ நீ சொல்றது வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு லவ் எப்படி இருக்கு? ஆனால் லவ் பற்றி சொல்லும் போது தான் சூர்யா வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அவரோட லவ் சொல்லுவார்ல, வெளிப்படுத்துவார்ல, ரொம்ப நாளாவே நேரம் ஃபாலோ பண்ற ஒரு ஃபீல். ஒரே நாள் உங்க கூட வந்தேன்டா சாரா அப்படின்னு வருவாரு. செம்ம சீன் அது. ஆமா, காமெடி அதுவுமே. ஸோ எல்லாமே கரெக்டா மேட்சிங். ஒரு ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கும் நான் படத்துல. நல்ல ஃபைட் அது. பொண்ணுக்காக தான் சண்டை போடக்கூடாது, ஃப்ரெண்டுக்காக சண்டை போடலாம். செம்ம தத்துவம். நான் அது என்ன படம் நேத்தம் பாத்தியா? இல்லண்ணே, அவ்வளோ ஆணித்தனமா இருக்கு. இது மண்டையிலே இருக்கும். நான் நிறைய வாட்டி பார்த்துருப்பேன் அந்த படம். சூப்பர். அதான் மௌனம் பேசியதை வந்து இவ்வளோ செலிப்ரேட் பண்ணப்பட வேண்டிய ஒரு படம் தான் அது. வந்து லைக் நம்ம நிறைய படம் விடிவி பற்றி நம்ம பேசியிருப்போம், நிறைய லவ் ஸ்டோரிஸ் நமக்கு பிடிச்சிருக்கோம்ல. ஈக்குவலாக இந்த படம் அவ்வளோ செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு படம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 24 வருஷம் அப்புறம் வந்து ஒரு ரீரிலீஸ்ன்றது வந்து தியேட்டரில் திரும்பி வயசே 25 தான். அப்படியா? ஸோ ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது அதான் இப்போ எப்படி இதை வந்து அணுக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டேக் ஆன். நல்லா பார்ப்பாங்கண்ணே பசங்க. யுவனோட மியூசிக் வந்து அந்த பீக்குன்னு வாங்க தெரியுமா? யுவனுக்கு வந்து எப்பவுமே அந்த பீக்கு போகாது. பட் அவரோட அந்த இப்போ அனிருத்துக்கு ஒரு பீக் இருக்குல்ல, அதுதான் அந்த டைம்ல யுவனோட பீக். மௌனம் பேசியது, காதல் கொண்டேன், அப்ப இருந்த இவன் தானே. அதான் 7G ரெயின்போ காலனி, இதெல்லாம் ஒரு 10 வருஷம் நடுவுல ஒரு பெரிய இது இருக்கு. ஓகேவா? இப்போ அந்த டைம் இருக்கு பத்தியா, பிரைம் டே போல. பிரைம். ஏன்னா இப்போ இளையராஜா அவர்கள் இருக்கும்போது இளையராஜா செம பீக்கு. அந்த பீக்கோட அடுத்த எக்ஸ்டென்ஷனா நமக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் யங்ஸ்டர் போய் சேர்ற மாதிரி மியூசிக். ஜெனரலாவே சொல்றேன், ஏஆர் ரஹ்மான் ஒரு பெரிய வித்தக்காரரா இருந்துட்டு இருந்தாரு. இவங்க 2 பேருமே ஆக்டிவா இருக்காங்க. ஓகேவா? அப்போ யுவன் சங்கர் ராஜா உள்ள வர்றாரு. ஒரு பக்கம் இளையராஜா அழகின்னு ஒரு படம் வந்து கொடுத்து மாஸ் காட்டிட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் ரஹ்மான் வந்து போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பாரு. மணிரத்னம் சாரோட சேர்ந்து அலைப்பாயுதே என்னென்னமோ படம் வரும். ஆனா இந்த 2 பேர் இவ்வளோ லெஃப்ட் ரைட்டு நின்றுட்டு இருக்கும் போது அங்க சென்டரா யுவன் சங்கர் ராஜா எப்படி சஸ்டெயின் பண்ணாரு, எப்படி அவரால் அப்படி ஒரு மியூசிக்கை கொடுக்க முடிச்சு, குவாலிட்டி, அதுதான் இவனோட பெரிய இதுன்னு சொல்றேன். இவ்வளோ பெரிய லெஜண்ட் 2 பேர் இருக்கப்போ நான் நடுவுல வந்து ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யுவன் கிட்ட அமீர் சார் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு? இந்த மாதிரி ஒரு லவ் ஈஸியா தான் இருக்கும். யுவன் அந்த டைம்ல ஒரு யங்ஸ்டர் இல்ல. இதுல சூர்யாவுக்கு ஒரு இது இருக்கு, அவர் வந்து ஒரு அஜெண்டா வச்சுதான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட நல்ல ஜெம் சாங்ஸை பத்தி பேசிட்டு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்னோட ஃபேவரட் வந்து என் அன்பே பாட்டு. எனக்கு அதில் எல்லா பாட்டுமே பிடிக்கும். இல்ல ஏதாவது ஒன்று சொல்லணும்னா 60 ஆயிருச்சு அந்த பாட்டு சொல்ல போறல. அதுவும் நல்ல பாட்டு தான். எல்லாமே சரி, நல்ல ஒரு டான்ஸ் நம்பர். ஆமா சாங். ஓகே, சூர்யா டான்ஸ் ஆனது அந்த இடமே பத்திக்கும். எதிர்பார்த்திருக்க மாட்டோம்ல யாரும். ஸோ வந்து ரீரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து பார்க்குறோம். நம்மளோ தேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இப்போ இந்த பார்த்துட்டு இருக்க இந்த டிஸ்கஷன் வந்து இது எங்களோட பெர்ஸ்பெக்டிவ். நீங்க போய் படம் பாருங்க, படம் விட்டதை நீங்க சொல்லுங்க. ஆமா, படம் பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இது என்ன. கமெண்ட்ல கழுவி ஊத்தாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸை வந்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.